ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான காரக்குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோங்க. ஆமாங்க, ராஜ்மா காரக்குழம்பு. அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நான் ராஜ்மா ஓவர் நைட்டு நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது சிவப்பு பீன்ஸும் சில பேர் சொல்லுவாங்க. இது நான் 1 டம்ளர் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க ஓவர் நைட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா, பட்டை 1, கிராம்பு 2 அண்டு பிரியாணி இலை 1ங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 2 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டீஸ்பூனு. அப்புறம் தேங்காய் பேஸ்ட்டுங்க, ஒரு கையளவு எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கறி மசால் தூள் அண்டு உப்புங்க. வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு ப்ரெஷர் ஃபேன் எடுத்துக்கிட்டேங்க. நம்ம ஓவர் நைட் ஊற வச்ச ராஜ்மா இதில் ஆட் பண்ணிக்கலாம் வேக வைக்கிறதுக்காக. இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதில் இதில் 1 டம்ளர் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ இந்த 1 டம்ளருக்கு நான் 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வேக வச்சிடலாம் மூடி போட்டு. இப்போ வேக வைக்கிறதுக்கு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், விசில் வந்துட்டுருக்கு. விசில் அடங்கியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சூப்பரான கலர்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா குக் ஆகிருச்சு. நீங்கள் ஒரு ஒன்றை எடுத்து நீங்கள் நசுக்கி பாருங்கள். நல்லா ஸ்மூத்தாக நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சு விட்றலாம். இதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்துருக்கேங்க. இதில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேம் கறி குழம்பு டேஸ்ட்டு வருங்க. இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ ஹீட் ஆகிடுச்சு. ஸ்பைசஸ்லாம் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாமே 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சோடனே பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலரி விட்டுட்டு நல்லா வேக விடலாம். பாருங்கள், நல்லா குக் ஆகிருச்சு வெங்காயம். இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நார்மலாக குக் ஆகிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா குக் ஆகணுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு தக்காளி எல்லாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கறி மசால் ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல் போகும். இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச ராஜ்மா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு மேலே தண்ணி ஆட் பண்ணணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுவே எனக்கு போதுமான அளவு தண்ணி. இது நான் கொஞ்சம் கிரேவியாட்ட தான் நான் செய்ய போகிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கலரி விட்டுட்டு கொதிக்க விடுங்க. நல்லா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கிற வரலும் வெயிட் பண்ணலாம்.
இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. ஓரளவுக்கு வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி வரலும் வெயிட் பண்ணலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜ் ஓகே தனியாட்ட வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எனக்கு நல்லா சுண்டி கிரேவி டைப்பில் வந்துருச்சு. சேம் கறி குழம்பு ஸ்மெல் தாங்க இங்கே எனக்கு வந்து ஸ்மெல் ஆகுது. சூப்பரான டேஸ்ட்டுங்க. கடைசியாக வந்து கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். சூப்பரான ராஜ்மா காரக்குழம்பு நமக்கு ரெடி. ஃபைனலாக நமக்கு ராஜ்மா காரக்குழம்பு ரெடிங்க. இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சைவம் சாப்பிட்றவங்க விரும்பி சாப்பிட்றவங்க இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் இன் செட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.